ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு டிஃபனில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டதுனால பாத்திரத்தில் ஒட்டாது, முட்டை ஒட்டாது. நல்லா பீட் பண்ணியாச்சு. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சு மூடி போட்டு இது ஆவியில் வேக வைக்கலாம். அதுக்குள்ளே மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். 3 தக்காளி எடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு வெடித்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி போட்டு பச்சை வாசம் போக வரையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லிப்பொடி. இப்போ அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை சூடாகிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி நான் சப்பாத்தி, இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். ரெடி ஆயாச்சு. வாங்க சாப்பிடலாம்.